சீமான் வந்து மரங்களின் மாநாடு அப்படின்ட்டு போட்டாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் தான் சீமானுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. கொஞ்சம் இந்த காணொலி பாட்டுவாங்க. தெலுங்கானா மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 34 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் வெப்பநிலை 46 டிகிரியை தாண்டியதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் வந்து வெயிலின் தாக்கத்தினால 34 பேர் மரணம். இது எதனால் நடக்குது? பூமி வெப்பமடைகிறதுனால இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. பூமி வெப்பமடையாம எப்படி தடுக்கிறது? மரங்கள் அதிகமா வளர்த்தோம்னா பூமி வெப்பமடைகிறத தடுக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கும்ட்டு அந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சருக்கு கூட தெரிஞ்சிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் வந்து இந்த மாதிரினா நடந்துரும், இப்படின்னா நடக்கும்னா நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும், அதனால மரங்கள் அதிகமா வளர்க்கணும் அப்படின்ட்டு பேசுற ஒரே தலைவன்னா சீமான் தான். ஒரு தலைவன்கிறவன் யாரு? 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து இந்த நிலத்தில் வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சிந்திச்சு திட்டம் தான் தலைவன். அதைத்தான் மரங்களின் மாநாடு அப்படின்னு போட்டு மரங்களை வளர்த்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு அண்ணன் மரங்களின் மாநாடு போட்டாரு. ஆனா இப்படி சிந்திக்கிற தலைவன் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காரு? அதே சினிமாவில் நடிச்சவன் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காருன்னு சிந்திச்சு பாருங்க. எல்லாம் கால கொடுமை.